Hi friends, இன்னைக்கு வந்து March 6, 2025. Friends, இன்னைக்கு வந்து Thursdayக்கு லஞ்சுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு செய்ய போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னதுன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து சுண்டக்காய் குழம்பு, பச்சை சுண்டக்காய் கிடைச்சிது, அதை வச்சு புளி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கீரை கிடச்சிது நம்ம செடியில். அதை வந்து எடுத்து நம்ம பொரியலோ இல்லை கடையவோ அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேணான்றதுனால நம்ம அதை சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் இருந்தாலும் போதும்ன்றதுனால சூப்பு செஞ்சிடலான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, ரசம் இருக்குது. இன்னைக்கு லஞ்சுக்கு இதெல்லாம் தான். இப்போ நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபியாக என்ன பண்ண போகிறோம், ஹெல்த்தியான ரெசிபின்னா முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இலையாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் தண்டாகவே போடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லா கீரையுமே வந்து கொஞ்சம் காம்போடு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம தாளி போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி அலசி போட்டுடலாம். சூப்புக்கு வந்து தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த பூண்டு இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு போடலான்றதுனால தண்ணி இந்த பக்கம் வச்சுட்டேன். இந்த பக்கம் தவா வச்சுருக்கிறேன். சூப்புன்றதுனால எண்ணெய் நிறைய ஊற்றினா ஒரு மாதிரியாக இருக்கும். அதில் நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கிற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். பூண்டு சின்னதாக அப்படியே அடித்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி சேர்க்கல, வெறும் பூண்டு மட்டும் அப்படியே சின்ன பீஸாக அடித்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கிருக்கும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடும். இப்போ வந்து சூப்புக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகா காரத்துக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்றேன். இப்போ வந்து நம்ம ஆனியனும் பச்சை மிளகாவும் கொட்டிட்டேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு அப்படியே இதெல்லாம் வந்து சேர்ந்து வதங்கும் போது செம்மையாக வாசனையாக இருக்குது. ஒரு முருவில் கண்டிப்பாக வதங்கக்கூடாது. இந்த கண்ணாடி பாதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சும்மா கண்ணாடி பாதம் அளவுக்குன்றதை விட இன்னும் கூட முன்னாடியே கூட தக்காளி சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, சும்மா அந்த லைட்டாக அந்த வதக்கி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால தான் வதக்கி போடுறேன். பூண்டு அப்படியே சேர்க்க முடியாதுல்ல. பூண்டு பொறுத்தவரையும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ரோட்டில் இருக்கிறதுனால இது டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே இப்படி அழுத்தி விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரையை வந்து காசியப்பா அப்படியே கழுவி போட்டுடுறாரு. இப்போ வந்து தண்ணி காய வச்சுருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. சூப்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்குறேன். இப்போ முருங்கைக்கீரை போட்டாச்சு. நம்ம வதக்கின இந்த வெங்காயம் தக்காளியும் அதில் சேர்த்துட்டு போகிறோம். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வதக்கிட்டுருக்குறேன். இதில் அப்படியே சூப்பில் கொட்டிடலாம்.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சாப்பாடு வெந்துருச்சு, இப்போ வடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சூப்புக்கு உப்பு சேர்த்துட்றேன். இது நல்லா கொதிக்கணும். அந்த தண்டில் இருக்கிறது எல்லாம் வந்து நல்லா சாறு இறங்குற அளவுக்கு நம்ம அப்படி அப்படியே போட்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த பெரிய தண்டு மட்டும் எடுத்துட்டேன், இந்த சின்ன சின்னதெல்லாம் அப்படியே போட்டிருக்கிறேன். புளி குழம்பு செஞ்சுக்க போகிறேன். சுண்டைக்காய் இருக்குது, அதை வந்து புளி குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு நல்லா திக்காக வரும். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட சுண்டைக்காவும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெங்காயத்தோடவே நல்லா சுண்டைக்காய் வதங்கிடும். முதல்ல சுண்டைக்காய் போட்டு வதக்கிட்டு பண்ணுவேன், வெங்காயம் கொட்டிட்டேன். இருந்தாலும் அது ஆனியனோட நம்ம அந்த சுண்டைக்காவும் சேர்த்து கொட்டிட்டேன். இது வதங்கிறதுக்குள்ளே அதுவும் வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து 2-3 நாள் இருந்தாலும் நல்லா அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிடவே கிடாது. நான் காலியாகிற வரையும் வேஸ்ட் பண்ணாமல் காலி பண்ணிடுவோம். கண்டிப்பாக வந்து இது அப்படியே வெளியே வச்சுருந்தா கூட 2-3 நாள் நல்லாயிருக்கும். நம்ம புளியெலாம் நிறைய சேர்க்கறதுனால கிடவே கிடாது. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்றேன். சூப்பில் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன், அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி போட்டுக்கிட்டேன். நிறையும் ஊற்ற வேணாம், கொலன்னு இருந்தால் நல்லா இருக்காது. வெஜிடபிள் சூப்பில் அளவுக்கு வந்து திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தாலே நல்லாயிருக்கும் குடிக்க. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். இதை நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ வந்து பால் வச்சுருக்கிறேன். சுண்டைக்காய் நல்லா வேகணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காய் வேகும், உடனே வெந்துடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சுண்டைக்காய் நல்லா வெந்ததும் புளி கரைசல் வச்சுருக்கிறேன், இதை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ வந்து இதுக்கு மிளகா பொடியெலாம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகா பொடி சேர்த்துட்றேன். மிளகா பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு வந்து நிறுத்திட்டேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும், கொத்தமல்லி போடணும். இப்போ இந்த சுண்டைக்காய் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து புளி கரைசல் இதில் ஊற்றிடலாம். வந்து குழம்புக்கு வந்து தாளிப்பு போட்டுக்க போகிறேன். நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கணும், பூண்டு அதெல்லாம் போட்டு வதக்கணுமோ தவிர தாளிப்பு இன்னும் போடல. குழம்பு ரெடியானதும் தாளிப்பு லாஸ்ட்டாக கொட்டினோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வடகம் போட்டு தாளிப்பேன். புளி குழம்புனாலே நம்ம மாடியில் சமைச்சிட்ருக்குறோம், இங்கே வடகம் இல்லை, அதனால் வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். வடகத்துக்கு ஈக்குவலாக வந்து தாளிப்பு இப்போ போடுறோம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம். வடகத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு இதில் வந்துடும். காஞ்ச மிளகா, வந்து பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம், இதை கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கிறேன். பெருங்காயம், புளி குழம்புனாலே வந்து வெந்தயம் பெருங்காயம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு.
தாளிப்பை அப்படியே சேர்த்துடலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சூப்புலேயே வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. சூப்பு நம்ம கொத்தமல்லி கடைசியாக போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு பெப்பர் தூளும் போட்டுடலாம். சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நிறுத்திட்டேன். இன்னொரு முறை அப்படியே கொதிக்க விட்டுட்டு நிறுத்திடலாம். பெப்பர் போட்டுட்டேன். கொதிச்சிருச்சு. மிளகு போட்டு அதை நிறுத்திடுறேன். இப்போ கடைசியாக வந்து இதில் கருவேப்பிலை வந்து கொத்தமல்லி, நம்மளோட எம்மியான சுண்டக்காய் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து சத்து மாவு. இந்த தண்ணி போட்டு அப்படியே கொழுக்கட்டை பதத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இது வந்து கொழுக்கட்டை மாதிரி இப்போ செய்ய போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். மாவாவே சாப்பிட்லாம். இது அப்படி தான் இது பண்ண, கொஞ்சம் சுடு தண்ணி வெதுன்னு தண்ணியில் கலந்து அப்படி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குது. கஞ்சி அந்த மாதிரி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு, ஏன்னா வந்து கார்டன் வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் வந்து சுட சுட ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமான்னு பிளான் பண்ணேன். வீட்டில் வந்து பஜ்ஜி மிளகா இருக்குது, அதை வச்சு நம்ம பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக வந்து சத்து மாவு வச்சு அக்கா கொடுத்தாங்க. சத்து மாவு வந்து அக்கா கொடுத்தது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். கொஞ்சமாக கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் பஜ்ஜி செஞ்சு போகிறேன். கடலை மாவு எப்பயுமே வந்து ஃபுல்லாக கடலை மாவுலேயே போட மாட்டேன். நான் கொஞ்சம் மைதா சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் சும்மா ஒரு 2 ஸ்பூன் வரையும் போட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் சும்மா லைட்டாக மட்டும் ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். பஜ்ஜி மிளகான்றதுனால கொஞ்சமாக மட்டும் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். அது காரம் ஆயிடுச்சுன்னா வம்பாயிரும். அதெல்லாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சமாக இட்லி சோடா, பெருங்காயம், உப்பு இந்த 2 மாவு சேர்த்ததுனால அதுவும் நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாக வந்து கலருக்காக மஞ்சத்தூள், ஃபுட் கலர் வேணாம். மஞ்சள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கலந்துக்கலாம். வந்து மிளகாலாம் கட் பண்ணியாச்சு, பாதி பாதியாக கட் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம் 2. உருளைக்கிழங்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காவிலையும் அது வாழைக்காய் விட எனக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும். சரி, அதையும் 2 போட்டுடலாமேன்னு ஒரு கிழங்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பக்கம் வந்து பால் வச்சுருக்கிறேன். டீ போட்டுட்டு வெளியே போய் உட்காந்து கார்டனில் வந்து
சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு டீ வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பால் கொதிச்சிருச்சு, டீ போட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டீயோட பஜ்ஜி போண்டா அதெல்லாம் சாப்பிட அது வந்து கெடுதல்லாம் இருந்தாலும் டீ டைமில் நம்ம அந்த பஜ்ஜி போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஹெல்த்தியான கொழுக்கட்டை சத்து மாவில் செஞ்சது. இது வந்து ஹெல்த்தி இல்லைதான், இருந்தாலும் டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ். என்னைக்கோ ஒரு நாள் தானே செய்கிறோம். சரி, இதை எடுத்துகிட்டு போய் பசங்கிட்ட கொடுத்துடலாம், சூடாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சாய் உருளைக்கிழங்கு நான் பஜ்ஜிக்காக கட் பண்ணி வச்சுருந்தா வந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு இருந்த உருளைக்கிழங்கு அப்படியே கோடு போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுமா எனக்காக அப்படின்ட்டு எண்ணெயில் போட்டு போயிட்டான். வேணாடா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, மாவு இருக்குது, அது நிற்கும் இருடானாலும் இதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கட் பண்ணி போட்டுட்டு போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல. சரி, கொஞ்ச நேரம் வைப்போம். எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஆனால் அப்படியே தான் போட்டிருக்கிறேன். ஓகே, நல்லா வந்துடும். இப்படியும் தான் செஞ்சு பார்க்கலாமே, நல்லா இருந்தால் செஞ்சு கொடுக்கலாமே. நல்லா தொடும்போது வந்து நல்லா கடன் தான் தெரியுது. பார்க்கலாம். நல்லா அந்த சலசலப்புலாம் அடங்கிருச்சு. நான் கரண்டியில் வைக்கும்போது நல்லா கடன் தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. என்னென்ன பண்ணிட்டு போகிறான் பாருங்கள். அப்படியே அதை தோலோடவே அப்படியே கட் பண்ணி போட்டு போயிட்டான். ஸ்லைஸ் போட்டு வச்சுருந்தேன், அது இந்த மாதிரி பண்ணிட்டான். சவுண்டு நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த வடி கட்டிட்டு உன்னோட ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா இருக்குதா? கடகடன்னு தான் சவுண்டு கேட்குது. இல்லையா கட்டி இல்லை நல்லா தான் சார் இருக்குது. வீட்டிலே போட்டுக்கலாம் இனிமே. பஜ்ஜி, டீ, கொழுக்கட்டை வந்து நிறுத்தணும். டீ குடிச்சிட்டு போய் நிறுத்திட்டா கரெக்டாக இருக்கும் டைம். சூப்பரான ஒரு ஈவினிங் டைம். நல்லா ஒரு மாதிரி சூரியன் அஸ்தமாயிருச்சு. அப்படியே லைட்டான வெளிச்சத்தில் டீ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்தாச்சு, அடுப்பை நிறுத்திடலாம். வாவ், சுட சுட நம்மளோட சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு. சத்து மாவு கொழுக்கட்டை கஞ்சி காய்ச்சினா எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது நம்ம கஞ்சிலாம். கொழுக்கட்டை மாதிரி வேணா செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நான் டக்குன்னு உடனே செஞ்சேன். தேங்காய்லாம் துருவி போட்டால் சூப்பராக இருக்கும். கார்டனுக்காக நம்ம புது வரவாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரைன் செல் வாங்கி வச்சுருந்தோம்.
அது என்னதான் இருந்தாலும் வந்து ஈரம் டக்குன்னு காய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி தனி ஸ்டாண்டாக வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாங்கினோம். இது வந்து ஒரு செட்டு வந்து 4 பீஸ் வந்தது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கேன் தான் வைக்க முடியுது, 2 வச்சோம்னா ரொம்ப கிட்ட இருக்குது. ஏற்கனவே ரொம்ப பழைய ஸ்டாண்டும் வந்து இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறோம். அதை விட இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குதுன்றதுனால அதை வாங்கினோம். இதெல்லாம் வந்து வெரி ஃபஸ்ட்டில் வாங்கினது, கொஞ்சம் ஹெவியாக இல்லை. அதை பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்றதுனால இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கினோம். அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஸ்டாண்டே பரவாயில்லையா இருக்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு கேனுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் வச்சிடலாம், ஸ்பேஸ் வந்து நமக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒன்று தான் வைக்க முடியுது, 2 கேன் வைக்க முடியல. சரி, அது சிங்கிளாக வாங்கினோம்னா நம்ம பெருக்கி சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி வச்சா பரவாயில்லன்னு இருந்தது. அதால் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம். நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணோம், சரி ஹெவியாக இருக்குதா எப்படி இருக்குதுன்னு வாங்கினா தான் தெரியுன்றதுனால ஒரு செட்டு வாங்கினோம். இது வாங்கின பிறகும் அடுத்து இது பெஸ்ட்டாக இருக்குமோன்னு தோணுச்சு. இதையும் வந்து ஒரு செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்குறோம். ஏன்னா வந்து ரொம்ப ஹெவி இல்லைன்னா கேன் வெயிட்டு தாங்காது. சரி, ஒரு செட்டு மட்டும் போட்டு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் போட்டுக்கலான்றதுனால ஒன்று மட்டும் போட்டோம். ஒரு செட்டில் வந்து 4 பீஸு. இதுக்கு கீழே வந்து பிளாஸ்டிக்கில் இந்த புஷ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மீஷோவில் புக் பண்ணோம், இது வந்து அமேசானில். சரி, ஓகே, இதுவே பரவாயில்லையா இருந்துச்சு. அதால் இதே மாதிரியே வந்து மற்றதுக்கும் திரும்ப ஆன்லைனில் புக் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாண்டு மேலே வச்சுட்டோம்னா கீழே வந்து ஈரம் சீக்கிரம் காஞ்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம். போட்டுட்டு எடுத்து வச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்ததெல்லாம் வந்து நம்ம விலாகாய் எடுத்தாச்சு, உங்களுக்கும் கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாமா? பாய்.